ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் திமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 40 வருடங்கள் கழித்து உங்களை தேடி வரப்போகும் பொக்கிஷம், தமிழ் புத்தாண்டின் வாயிலாக உங்களுக்கு நடைபெறப்போகின்ற பலன்களையும் இந்த கிடைக்க போக அந்த பொக்கிஷத்தை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு பலன்கள், முழுமையான பலன்களை பார்த்துருவோம், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் சொல்லி பிடிச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு, ஆமாங்க, விஸ்வாசுவ தமிழ் வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பிட்ட சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு. ராகு எங்க இருக்கிறாரு? அதே சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை, அதிரடியான மாற்றங்களை இந்த ராகுவன் செய்ய போறாரு கண்டிப்பா இந்த வருஷத்துல. அதுல சதய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். ஸோ சதய நட்சத்திரத்துக்கு உண்டான பலங்களை தான் இன்றைய பதிவிலையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்க எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு சரியான ஒரு வருடம்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகுதான். கண்டிப்பா அந்த வருடம் உங்களுக்காக, உங்களுக்கு உண்டானதாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பராபவ வருடத்தின் ராஜான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ராஜாவா இருக்கும். அந்த மாதிரி இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு கடகராசிக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சென்று உச்சமும் அடைகிறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு, சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் நடைபெறப் போகுது. ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே அந்த மாற்றத்தை, அதுக்குண்டான விதையை குருவான் போட்டுருவார். ஏன்னா குருவனுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய கும்பராசியின் மீது, அந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் மீது பதிகிறது. அப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த உடனே ஒரு மாற்றம் அப்படின்றது பிள்ளைகள் வழியில கிடைக்க போகுது. ஓகேங்களா? புத்திர பாக்கியம், குடும்பத்துல ஒரு வாரிசு யோகம் கண்டிப்பான முறையில் இருக்குது. அதே போல உங்களுடைய பரம்பரையில, உங்களுடைய தலைமுறையில கிடைக்காத குழந்தை பாக்கியம், ஒரு ஆண் வாரிசா இருக்கலாம், இல்ல பெண் குழந்தைகளா இருக்கலாம். இது வரைக்கும் எங்க வாரிசுல, எங்க குடும்பத்துல பெண் குழந்தைகளே இல்ல, ஆண் குழந்தைகளே இல்லை அப்படின்றவங்களுக்கு அப்படிப்பட்ட வாரிசு கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. அடுத்து மிக முக்கியமா இந்த உத்தியோகம், ஒரு குறிப்பிட்ட துறையில் எங்க பரம்பரையில இது வரைக்கும் யாருமே இல்லைங்க, இந்த துறையில இப்ப கால் தரம் பயிற்சி நான் ஃபர்ஸ்ட் ஆள் இதுதாங்க, ரொம்ப வருஷமா நாங்க இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்க வேலையா இருக்கட்டும், அல்லது வேற ஏதும் துறையில் கால் தடம் பதிக்கணும்னு ஆர்வமா இருக்கணும், ஒரு பேங்க் ரிலேட்டான வேலைகள், இல்லைன்னா கவர்மெண்ட் ரிலேட்டான கலெக்டர் போன்ற மிக உயர்ந்த பதவியில அமரக்கூடிய வாய்ப்பு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே போல மிகப்பெரிய பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோடி சொன்னாக்கூடிய சான்சஸ் இருக்குது. பெரிய ஒரு லாபம் பார்க்கக்கூடிய சந்தம் இருக்குது. ஏன்னா ராகுவே குரு பார்க்கிறார், தனக்காரகன் பார்க்கிறார், ராகுவே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சோ அப்போ பெரும் வருமானத்தை ஈட்டக்கூடிய, பெறக்கூடிய வழிய ஒரு வேலை ரீதியாவோ தொழில் ரீதியாவோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. அந்த வாய்ப்பு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிச்சயம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். சரியா நீங்க பயன்படுத்தினா உங்க லைஃப்ல நீங்க செட்டில் ஆகிட முடியும். மேலும் அந்த குருவன் ஜூன் மாதத்துக்கு பிறகு 6ஆம் வீடுல கடகத்துல உச்சம் அடைகிறாரு. அப்போ எதிரியும் கடனும் நோயும் அடங்கும் ஒடுங்கும். ஸோ சுபத்தன்மை பெறும் இந்த 6ஆம் வீடு. ஸோ எந்த எதிரி, யாரை எதிரி வச்சுக்க, அந்த எதிரியாலே ஒரு நன்மை நடக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல, அதனாலேயே ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சில பேர் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பேங்க் ரிலேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதே போல நோய் சம்பந்தப்பட்ட தீர்வு, என்னங்க நோயில் என்னங்க லாபம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நோயை அழிக்க உண்டான வேலை, அப்போ மெடிக்கல் ஃபீல்டு இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க அதுல ஒரு நிரந்தரமான ஒரு வேலையோ, நிரந்தரமான வருமானமோ, அல்லது ஒரு விருதுகளோ, பரிசுகளோ, பாராட்டுகளோ கிடைக்கலாம். ஸோ அதுக்கு சான்சஸ் உண்டு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டரா இருக்கிறேன் நான் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயத்துல பெரிய லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு நிறுவனத்தில் நீங்க அமருவீங்க, உட்காருவீங்க, அதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? பேங்க் சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், மத்திய அரசாங்க பணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் கிடைக்கிறதுக்கு, ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ப்ரொமோஷன்றது நிச்சயம் உண்டு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது கிடைக்கும்.
அடுத்தபடியா சனி, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் வீடான மீனராசியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அமரும்போது கூட பிறந்தவங்க அல்ல கூட பிறந்தவங்க ஸ்தானத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சிருவீங்க. மாங்கல்ய பலம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் புதன் இணைவு 2ஆம் வீட்டில். அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்க வீட்டில் பெண்கள் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே பெண்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் திருமணம் நடக்கலையா, மாங்கல்ய யோகம், மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. மாங்கல்ய ஸ்தானத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை கொஞ்சம் இப்போ பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. சனி பகவான் அங்கே இருக்கிறாரு. குடும்பத்தினுடைய தேவைக்காக ஒரு நிலமோ ப்ராப்பர்ட்டியோ சொத்தோ வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம், சொத்தை உருவாக்குவீங்க. அடுத்து 7ல் கேது, அந்த கேது சிம்ம ராசியில தன்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையுடைய உடல்ல ஹெல்த் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை, சின்ன பிரச்சனை வரலாம், மெடிக்கல் செலவு வரும், கொஞ்சம் கவனத்தில் இருங்க. ஸோ அவங்கள நம்பி பெரிய அளவு பணம் கொடுப்பது, அவங்களை நம்பி ஒரு வேலைக்காக வெயிட் பண்றது அப்படின்ற விஷயத்தில் இறங்காதீங்க. ஏன்னா அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அவங்களுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு தர முடியாமல் போகலாம். ஸோ அது நண்பர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், மிக முக்கியமான உறவுகளாக இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதே போல அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அதில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ரீதியாக, அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு ஃபைனோ ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மறைமுகமான இல்லீகல் சம்பந்தமான வேலைகளோ தொழிலோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்குங்க. அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி சூரியன் சுக்கிரன் உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் வீடான மேஷத்துல சூரியன் உச்சம் அடைந்திருக்கிறாரு. சுக்கிரன் வேற இணைந்திருப்பாரு எப்பவுமே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது 3ஆம் வீடு அப்படின்றதுனால நிச்சயமா இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், தொழில் மற்றும் வேலை ரீதியாக கிடைக்கும். சுக்கிரனு கூட இருந்ததுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றிகள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? கூடாத காதல் இனி கைகூடும். காதல் சம்பந்தமான விவகாரத்தில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். கலப்பு திருமணம் செய்வதற்கு யோகங்கள் உண்டு. அதே போல இந்த நேரத்தில் வேறு வீடு மனை திடீர்னு வாங்குறதுக்கு ஒரு பரிபாலனை கிடைக்கிறதுக்கு யோகத்தை கொடுக்குது இந்த கிரகங்கள். மேலும் இந்த குரு பகவான் நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஜூன் மாதத்துக்கு பிறகு கடகராசிக்கு போயிடுறார். ஸோ அப்படி போகக்கூடியவர் அவருடைய பார்வை பலம் மூலமாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு சரியாகும். ஏன்னா 7ல் கேது இருக்கிறாரு, திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஆனா குருவனுடைய பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் அது சரியாகும். அப்போ கொஞ்சம் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. அதே போல வேலை மற்றும் தொழில் ரீதியா கிடைக்கக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்குங்க. அது மாறுதுன்னா பெரிய நன்மை உண்டு. சரி, எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி, உங்களுடைய ராசியின்படி, உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுபவன் உங்களுடைய நட்சத்திரத்திலே சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதனாலேயே நிச்சயம் இந்த 2024 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மாபெரும் வளர்ச்சி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை உயர்வுன்றது கண்டிப்பா இருக்கு. ஒரு மிக முக்கியமான பொறுப்புல அமருவீங்க, பெரிய ஒரு வருமானம் பார்ப்பீங்க, கோடிசனாக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்க பரம்பரையில, உங்க தலைமுறையில கிடைக்காத, யாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். அது பதவியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், அல்லது குடும்ப வாரிசா இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது பாராட்டுகளோ, பரிசுகளோ, விருதுகளோ இருக்கலாம். அதே போல நீங்க ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதனால ஒரு பாராட்டு பரிசு பெறுவீங்க. திடீர்னு நீங்களே ட்ரெண்டிங் ஆகக்கூடிய யோகமும் இருக்கும். உங்களுடைய உறவுகள் மத்தியில நீங்க தனித்துவமா தெரிவிங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ இதை முழுமையாக நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ராஜ காளிகாம்பாள் சொல்லுவாங்க, வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய காளி அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த காளிகாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குங்கள். வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு நன்மை பயக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு செய்யுங்க. அந்த அம்மன் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிங்க. அது பெரிதளவு உங்களுக்கு ராஜ பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். கிழக்கு நோக்கி தான் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் இருக்கும். நான் சொல்றது வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய காளியம்மன் மற்றும் அம்மன் தெய்வங்களை வணங்கும் பொழுதுதான் இந்த நன்மைகள் உங்களுக்கு அதீதமான முறையில் ரொம்ப அதிகமாக நடக்கும். தவறாம பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது, நாம் இன்று கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.